மீன் சாப்பிட்டா செரிமானமே ஆகாதுமா. மகரத்துக்கு இருக்கிற டைஜஷன் இன்ன ஹோல் வந்து உள்ள இறங்கும் போதே அந்த ஃபுட் பைப்போட எண்டே வந்து பிரச்சனையாகும். ஓப்பனாக சொல்லலாம் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால உள்ள எரிஞ்சுட்டு இருக்கும். நிறைய பேர் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 மணிக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் 80% இப்போ பயங்கரமாக அடி வாங்குவாங்க. மகரத்தில் பிறந்த எல்லாருக்குமே அடுத்த 6 மாதத்துக்கு இதுதான் நடக்கும். அதனால வயிறு பார்த்துக்கணும். 2வது உங்கள் வாழ்க்கை துணையோட கால் பகுதி இல்லை உங்களுடைய வயிறு பகுதி இதில் பிரச்சனை வரும். சித்தி அல்லது அத்தை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட்டில், தலையில், கால் முட்டியில் பிரச்சனை வரும். உங்கள் கூட இருக்கிறாங்க, உங்கள் கூட உங்கள் சொந்த பந்தங்கள் இருக்காங்கன்னா நடக்கும். 2வது கடனால் ஒரு அவமானம் ஏற்படும். கடன் வாங்கினா ஆனால் சரியான டைமுக்கு என்னால் கொடுக்க முடியல, ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு மேக் இட், பட் என்னால் பண்ண முடியலங்கிற நிலைமைகள்ல உங்களுக்கு அந்த கடன்காரன் வந்து வீட்டில் கேட்குற மாதிரி ஒரு அவமானப்படுற மாதிரி ஒரு நிலைமை. 5 நிமிஷம் கூட அவங்களால பொறுமையாக இருக்கவே முடியாது. ஏதோ ஒன்று அவங்க திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க செயல்பட்டே இருப்பாங்க. அண்ட் தேர் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். பட் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் கண் முன்னாடி நடிக்குது நம்பி இருப்பாங்க. என் கூட இருக்கலாம், அடுத்து நீதாண்டா அப்படிங்கிற நிலைமை. அவனே தான் இந்த திருட்டு பண்ணியிருப்பான். லாஸ்ட் வரைக்கும் நமக்கு நம்பவே முடியாது. அவனா அப்படியே போடா டே அப்படி அவன் தாண்டா அப்படின்னு ப்ரூஃப் எடுத்து காட்டுறதுக்கு அப்புறம் தான் நம்புவான்.